ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தேவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வெயில் காலம் வந்துருச்சு. இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கும் வெயிலை சமாளிக்கிறதுக்கும் நாம் நிறைய வழிகளை கடைபிடிப்போம். குறிப்பாக நிறைய பழங்கள் சாப்பிடுவோம். அதிலும் தர்பூசணி பழம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த தர்பூசணி பழத்தை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இப்போ நாம தர்பூசணி பழத்தை சாப்பிடலாம். இல்ல தர்பூசணி பழத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தர்பூசணி அல்லது வத்தகை ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பூக்கும் தாவரமாகும். இதனோட பழத்தை தான் நாம தர்பூசணி பழம், வத்தக பழம், கோசா பழம், தர்பீஸ், தண்ணீர் பழம், அப்புறமா குமட்டி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல தண்ணீர் பூசணி, தரை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தகவலின்படி சீனா, துருக்கி, ஈரான், பிரேசில், ஐக்கிய அமெரிக்கா இந்த 5 நாடுகள் தான் தர்பூசணி பழத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யறாங்க. அதாவது இந்த நாடுகள் தான் முதல் 5 இடங்கள்ல இருக்கு. தர்பூசணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் உடல் வலிமையை அதிகரிக்க அது உதவுகிறது. மேலும் தர்பூசணியில் இருக்கும் பொட்டாசிய சத்து இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்க. அதோட கூட உங்க இரத்த குழாயில படியக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நீங்க தர்பூசணி பழத்தை தான் சாப்பிடணும். இந்த தகவலும் வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய்.